மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேனி ஆண்டிப்பட்டி அருகே முத்தனம்பட்டி விலக்கு பகுதியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பிரச்சாரத்திற்கு கூட்டம் அதிகளவில் வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் மேடையில் ஏறி மைக்கில் போலீஸை விளாசினார். 2 கிலோமீட்டருக்கு முன்பே வாகனங்களை நிறுத்திட்டீங்க, தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வர முடியல. 2 கிலோமீட்டருக்கு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நடந்து வர முடியாது. வாகனத்தை உள்ளே அனுப்பிவிடுங்கள் என ஆவேசமாக பேசினார். அங்கே மாற்றிக்கிட்டா 2 கிலோமீட்டர் இந்த ரோட்ல இந்த வெயில எப்படி நடந்து வருவாங்க? இங்க முன்னாடி வர வேணாம். அந்த சேர்ல அவருக்கு நேரம் இருக்கிறாங்க. அந்த சேர்ல உட்காருங்க. சேராடு சேர் காரிடாமா கம்ப்ளீட்டா அடைங்க. இதையடுத்து மாலை 5 மணிக்கு வரவேண்டிய ஸ்டாலின் கூட்டம் நடக்கும் இடத்துக்கு 7 மணிக்கு வந்தார். அவர் வந்து சிறிது நேரத்திலே திமுக தொண்டர்கள், பெண்கள் அங்கிருந்து கிளம்பினர். அரங்கில் பாதி இடங்களில் சேர்கள் காலியாக இருந்தது. நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தில் உழைக்கக்கூடாதுன்னு சதி வேலையை செஞ்சிருக்காங்க. மத்துத்தோழி பழனிசாமிக்கு 11,000 முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். அதனால் திரும்ப நினைவுபடுத்துகிறேன், போடி தொகுதியில அவருடைய மதிப்பிற்குரிய